So TNPSC Group 2 உடைய General Studies உடைய ஆன்சர் கீ பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவோல்ட் அண்ட் ஏரியா கேக்குறாங்க. ரமோசிஸ், குகா, சாந்தல்ஸ், கிட்டூர் இதுல வந்து எது வந்து தப்புன்னு கேக்குறாங்க. 3 and 4 வந்து தப்பு. அதாவது வந்து சாந்தல்ஸ், ஒரிசாவும் கிட்டூர், மலபார் வந்து தப்பு. மத்த ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் வந்து 3 and 4. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஹியர். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கை யார் எழுதினா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் இந்தியா முதியோருக்கு புதிய விளக்குகள் எழுதியது தீவிரவாதம் வளர்ப்பது அரவிந்த் கோஷ் தான் எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் டி. சோ மேக்ஸி ஃபாலோயிங் NIF PHATT அப்படிங்கிறது கொச்சில இருக்கு. இது CAA சென்னையில இருக்கு. அதாவது GC எழுதல. ஆப்ஷன் 2134. ஆப்ஷன் 2134. சோ ட்ரெடிஷனல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பாரம்பரிய சிறுதொழில்கள் அதிக வேலை வாய்ப்பு வழங்குகின்றன. அது வந்து கரெக்ட் தான். பாரம்பரிய சிறுதொழில் தேவைப்படும் மூலதன மதிப்பு வந்து குறைவாகவும் நவீனத்துக்கு அதிகமாக இருக்கு. அது வந்து கரெக்ட் தான். சோ ரெண்டுமே சரியான விளக்கம் அப்படிங்கறத இங்க வந்து ஆன்சர். அடுத்து 11th ஃபையர் பிளான் பத்தி கேட்டிருக்காங்க. இல்ல ஏ மட்டும் கரெக்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம். ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் இஸ் தி மெயின் டார்கெட் ஆஃப் 11th ஃபையர் பிளான். ஓகே, அது கரெக்ட். ரேபிட் சஸ்டைனபிள் மோர் இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறது 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தளவு தவறான ஒண்ணு. சோ ஏ அலோன் இஸ் கரெக்ட். ஏ மட்டும் இங்க வந்து கரெக்ட். 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு. திட்ட காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா 75% வந்து கல்வி அறிவு உயர வேண்டும் அப்படிங்கறது இதுல வந்து கரெக்டான ஆன்சர். மத்திய தலைமை தகவல் ஆணையர், மாநில தகவல் ஆணையர் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறு நியமனம் சாத்தியமில்லை. அதாவது இதுல கரெக்டான ஆன்சர். போத் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட். சர்க்காரிய கமிஷனை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 3 இது கரெக்ட். 4th வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. 4வது மட்டும் தான் இன்கரெக்ட். அதாவது வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படிங்கிறது தப்பு. மற்ற 3மே வந்து இதுல கரெக்ட். ராதாகிருஷ்ணன் 1962, சாகிர் ஹுசைன் 1967. சோ 3 and 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். இங்க வந்து பக்ருதீன் அலி அகமது 1974, சஞ்சீவ் ரெட்டி வந்து 1977. இருக்கு 3 and 4 வந்து சரியான ஆன்சர். பிரசிடென்ட் எலெக்ஷன் இயர்ங்கறாங்க. சோ ஆர்டிகல்ஸ் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா எது இன்கரெக்ட்லி மேட்ச் சொல்லி கேக்குறாங்க. 3 and 4 இன்கரெக்ட்லி மேட்ச். ஆர்டிகல் 30, 23 and 20 வந்து இன்கரெக்ட்லி மேட்ச். மத்த எல்லாமே கரெக்ட்லி மேட்ச். நகரங்களை அளிப்பவர் இந்திரன். ஹரப்பா காலத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டிருந்தது அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறான ஒன்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒன்று கேட்டிருக்காங்க. சோ மத்த 3மே கரெக்ட். ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை காத்திருந்தது கரெக்ட். ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்கள் கிடைக்கிறது ரைட். லோத்தரின் சிறப்பம்சம் துறைமுகம் ஆகும், அதுவும் வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு. குப்தா எம்ப்ரஸ் பிஃபோர் சந்திரகுப்தா 2 issued only gold coins. தங்க நாணயங்கள் மட்டும் தான் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஹாக் ரிசர்வ் அல்லது அசல் ரிசர்வ் என்பதன் பொருள் வந்து நீர்ப்பாசன வரி, இரிகேஷன் டாக்ஸ். இதுல வந்து 1 to 4 ஒன்லி. அதாவது இது வந்து லிமோனைட், டோலமைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தப்பு. மத்த 3மே வந்து இங்க கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை எந்த முறையில் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா MSW இன் போக்குவரத்து மற்றும் பரிமாற்ற நிலைய சேமிப்பு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் டிரான்ஸ்பர் ஸ்டேஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் MSW. அதாவது கரெக்டான ஆன்சர். ரீசென்ட்லி துபாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக விதை தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா முகவராக உபயோகப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, 2, 3. அதாவது சில்வர் அயோடைட், ட்ரை ஐஸ் அண்ட் சோடியம் குளோரைடு. தமிழ்நாடு தினம் ஜூலை 18 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் ஜூலை 18 அப்படின்னா அதுல வந்து அந்த ஸ்டேட் வந்து பேரை மாத்தணும்னு சொல்லி நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். 1968 வருடம் சொல்றாங்க ஜூலை 18. 3 மற்றும் 4 சரியாக பொருத்தப்பட்ட இணை வந்து பாத்தீங்கன்னா 3 1982 இந்திய விளையாட்டு ஆணையம் அண்ட் 1984 வந்து துரோணாச்சாரிய விருது. ரெண்டுமே வந்து கரெக்ட். சோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். 3 and 4 வந்து கரெக்ட். 0.5 மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வெளியே சென்ற எதிர்நுணுக்கம் எண்ணிக்கை எவ்வளவு? 6.25 × 10⁸ எலக்ட்ரான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பகுதியில் இருக்கக்கூடிய லைன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ஒரு கடினமான ஒரு கேள்வி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? காகனட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 75th இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்றோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் மென்டல் ஸ்டூடெண்ட்
வழிகாட்டி, மாணவர் அப்படிங்கிற சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 10 கிலோ எடையில ஒரு பொருளில் 1 நியூட்ரான் விசை செயல்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். 6 கிடையாது, 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது, அப்போது அது இதழ்கள் நிறமாக தோன்றுவது. அப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதழ்கள் நிறம் எப்போதுமே பிளாக் தான், கருப்பு. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 1956 1956 பை நம்முடைய காமராஜர் அவர்கள் ரஷ்ய தொழில்நுட்பத்துடன் இணைந்து அவர் வந்து அதை உருவாக்கினார். சோ இதுல வந்து மனு சுந்தரா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி 1982 அது வரும். அப்புறமா மனு சுந்தரா யூனிவர்சிட்டி வரும். பெரியாருக்கு அப்புறம் திருவள்ளூர் வரும். சோ இது வந்து 2143 ஆன்சர். 2143 இஸ் தி ஆன்சர். இதுல வந்து ஏ கரெக்டா, ஆர் ஃபால்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவு 240 ஏ ஃபால்ஸ், 340. ஆக்சுவலா 240 கிடையாது, 340. ஏ வந்து ஃபால்ஸ், ஆர் வந்து ட்ரூ. தி கமிஷன் ஹஸ் டெவலப்ட் 11 indicators to determine backwardness. 11 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாங்க, அது கரெக்ட் தான். நான் பிராமின் மூவ்மெண்ட் 1 2 3 4 அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். நான் பிராமின் மூவ்மெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஈவே பெரியார், சுத்தி மூவ்மெண்ட் தயானந்த சரஸ்வதி, சத்யசோதக் சமாஜ் வந்து மகராஜ். 1 2 3 4. சோ ஈவரை பெரியாரை பொறுத்தளவு பிரசிடென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1937 37, ஜாயிண்ட் காங்கிரஸ் 1919, அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட் 1922, வைக்கம் சத்தியாகிரகம் 24. எப்படி பார்த்தோம்னா 2341. 2341 இஸ் தி ஆன்சர். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வென்றேன் யார் சொன்னா? குலசேகர ஆல்வார். சோ இதுல வந்து ரிச்சர்ட் ஜான்சன் மெட்ராஸ் கொரியர், ஜிபி பிள்ளை வந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் லாசன் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெயில், ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து. 1324 ஏ இஸ் தி ஆப்ஷன், கரெக்ட் ஆப்ஷன். 4 2 சொல்லுக்குருதி. இதுல வந்து 2 அப்படின்னா திருக்குறள், எல்லாருக்குமே தெரியும். எதன் பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திணை அளவு நன்றி. திணை அளவு நன்றி தான் வந்து பாத்தீங்கன்னா பனையளவு நன்றியாக கொள்வர் என்று வள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். கல்லாரை காணுங்கள் கல்வி நல்கா கசரத்துக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். யாருடைய வரிகள்? பாரதிதாசனுடைய வரிகள். பாகிஸ்தான் ரெசல்யூஷன் முகமது அலி ஜின்னா 1940 மார்ச் 23. 1940 மார்ச் 23. சோ அதே மாதிரி மார்ச் 23 வந்து நம்முடைய பகத்சிங் தூக்கலப்பட்டிருப்பாங்க. அதே டேட் தான் மார்ச் 23 1940. மேக்ஸ் ஏபிசிடி இது வந்து பிக்யூ 2E இதெல்லாமே எழுதிருப்பீங்க மேக்ஸ் எல்லாமே. சோ கோபி ஒரு மடிக்கணியை 12% லாபத்திற்கு விட்டார். மேலும் அதை 1700 கூடுதலாக விட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணி அடக்க விலை வந்து 15,000. வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500 rupees? ஆன்சர் வந்து 30. கொடுக்கப்பட்ட விடுபட்ட எண்கள் வந்து பாத்தீங்கன்னா 48. மேக்ஸ் கொஞ்சம் ஈஸி தான். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் 253, then find the value of n வந்து 22. If fox is equal to CAT, then Xerox may be equal to TERAT. அது வந்து ஈஸியா மேட்ச் பண்ணி போடுறோம். ரீசனிங் 3 dice thrown at once, find the probability of getting same numbers in all dice. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் பொழுது அதன் அனைத்து பகடையிலும் ஒரே ஒரு எண் கிடைக்க நிகழ்தகவு 1/36. 66 சென்டிமீட்டர் வளைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர், உருளையின் விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது. தற்போதைய விலை 79,872. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கிற நேரம் மீண்டும் எப்போது ஒலிக்கும்? சோ பிற்பகல் 3 மணி, 3 PM, பிற்பகல் 3 மணி ஆன்சர். If HCF of x power 3 minus 8 y power 3 and x square minus k square, so இது வந்து ஆன்சர் -2. சோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியான क्वेश्चन தான். தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதங்கள் ஆகும்? 150 மாதங்கள் ஆகும். LCM of 3 to 7 and 0.09 is 27. கீழ்காண்பவற்றுள் எது 3? சோ இது வந்து ஆன்சர் √3. சோ அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர் சம்பந்தமா குரோனாலஜிக்கல் பாத்தீங்கன்னா 2143. ஃபர்ஸ்ட் வந்து கிளிம்ஸ் ஆஃப் வேல் ஹிஸ்டரி, அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட் ஃப்ரீடம், அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அண்ட் பிஃபோர் ஃப்ரீடம். மித்ர மேலானாலே சவர்கர், விடி சவர்கர் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் 1906 வந்து பாத்தீங்க அப்படின்னா சலீமுல்லா முகமது ஜின்னா கிடையாது, சலீமுல்லா முஸ்லீம் லீக் உருவாக்கியவர். சோ இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை ராமகிருஷ்ண மிஷன் எடுத்தா ஓகே, அது வந்து துறவர அமைப்பு எல்லாமே கரெக்ட் தான். குரோனாலஜிக்கல் ஆர்டர் 3 to 4 1, அதாவது மினிவா ஸ்டடி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்தர்ஸ் வரும் அண்ட் ஓஜா வரும் அண்ட் தண்டேக்கர் அண்ட் ராத் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வறுமை தொடர்பான ஆய்விற்கு குழுக்கள். ஆன்சர் 3 to 4 1, 3 to 4 1. மின்வாஸ்
பர்தான், ஓஜார், தண்டேக்கர் என்ற 1 and 4 வந்து கரெக்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபார்மர்ஸ் இன்கம் த்ரூ டிஜிட்டல் டெக்னாலஜிஸ். டிஜிட்டல் டெக்னாலஜினா உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும். அண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி ஜெனரேஷன், டிசமினேஷன், பாலிசி ரிஃபார்ம்ஸ். அண்ட் 2 3 சேர்ந்து தான் உள்ள கொடுத்திருக்காங்க. சோ இது क्वेश्चन வந்து கொஞ்சம் நீங்க ஈஸியா பார்த்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 and 4 கரெக்ட் அப்படிங்கிறது ஈஸியா போட்டுறலாம். டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி நிறைய முறை கேட்டுக்கிறாங்க. 312 டாக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது டாக்ஸ் ஆன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நான் டாக்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட். கேபிட்டல் ரிசிப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் மார்க்கெட் போரோயிங், நிகர சந்தை கடன்கள். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி ஆக்ட், எனாக்டட் இயர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3412. 1963 வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட். அண்ட் 1991 அப்படிங்கிறது டெல்லி ஆக்ட். 1971 அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஹானர் ஆக்ட் சொல்லி சொல்றாங்க. அதாவது நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். அண்ட் 1951 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், RPA. அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் 1951. சோ கவர்னர் பொறுத்தளவு ஆபீஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அகைன்ஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தப்பு. இதுல வந்து பாரு A true or is false. ஆளுநர் என்ன நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது தப்பு. DPSP ஈஸியான கொஸ்டின். ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இன்கார்பரேட்டட் தி டியூட்டிஸ் ஆஃப் தி ஸ்டேட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்க அரசின் கடமைகள் அப்படினால என்னது? DPSP, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். சோ நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் இல்லை, ஓகே. அண்ட் ரெண்டாவது நிதி ஆயோக். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை. இது ரெண்டுமே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்காது. உங்களுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கும், நிதி ஆணையம் இருக்கும். ஆர்டிகல் தெரிஞ்சிருப்பீங்க. முகலாயர்கள் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளில் எழுதிய ஒரே பெண் குல்பதன் பேகம். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. தி சிங்கிள் விமன் குல்பதன் பேகம். சோ இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். அண்ட் அகமது ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைநகரே குல்பர்காவிலிருந்து பீராருக்கு மாட்டினா 1425 கொடுத்திருக்காங்க. இது வந்து 1429. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து தப்பானது, மற்ற எல்லாமே கரெக்ட். எத்னாலஜிக்கல் மியூசியம், மனித குலத்தின் அருங்காட்சியகம், WA ஸ்மித். மொஹஞ்சதாரோ கரப்பா நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் எது இல்லை, பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோ கரப்பா. நெல்லூர் ரீஜியன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரீசெண்டா வந்து புயல் அடிக்குது, மழை பெய்தனாலே ஆந்திரா பக்கத்துல இருக்கு நெல்லூர் ரீஜன் சொல்லியிருக்காங்க. கிழக்கு 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7. சோ கடுமையாக வகைப்படுத்தப்படுத்த 70% பாதிப்பு அப்படின்னா நெல்லூர் தான். அடிக்கடி நீங்க நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. சோ பில்ஸ் அப்படிங்கறது இந்த ட்ரைட் கொடுக்கறது எல்லாமே பில்ஸ். அதாவது ஆரோவிலில இருக்கிறாங்க, கட்மண்ட் அண்ட் ஸ்மால் ஹிலாக்ல இருக்கிறாங்க, மக்காச்சோளம் பிரதான உணவு எல்லாம் யாருடைய இதுனா பில் அப்படிங்கிறவருடைய முக்கியமான ஒரு இது. மலநாடு, கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு மலநாடு என்று அழைக்கப்படுகிறது, மல்நாடு. Which ministry launched the digital intelligence platform DIP and SOXA? இது வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம், மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். சோ ஜப்பான் வந்து ராயல் பெங்கால் டைகர், இந்தியா ராயல் பெங்கால் டைகர், ஜப்பான் வந்து பொன்னி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பால்ட் ஈகிள், அண்ட் சைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா டால்பின். 5312. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வச்சா நீங்க ஈஸியா எழுதிடலாம். அரசு வங்கப்புலி. ஜவுளி தொழில்நுட்ப அமைச்சர் சில் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? புகைப்பெற்ற கைவினை கலைஞர்கள். ஜவுளினாலே என்னது? கைவினை கலைஞர்கள் தான். நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு ஒளியின் சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதால், பெர்பெண்டிகுலர். சோ CO2 வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங். NOx வந்து ஆசிட் ரெயின். லெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் பர்டிகுலர் இன் ஏர். ஹைட்ரோ கார்பன் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் போட்டோகெமிக்கல் ஸ்மாக். போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. 2314. ரெண்டு கரெக்ட். 24 இது ஹெர்பிசைட், ஓகே. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித்வுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஓகே. இப்ப சரியான விளக்கம் அல்ல. அப்ஜெக்டிவிட்டி, பிரெடிக்டபிலிட்டி அண்ட் ஜெனரேட்டிவ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி சயின்டிபிக் மெத்தட். அறிவியல் முறையில ஒரு முக்கியமான ஒண்ணு. புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் முறையில முக்கியமான ஒண்ணு. பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டையும் நீக்குவதற்கான மாநாடு CEDAW அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் விமன். ஒன் ஸ்டாப் சோர்ஸ் ஃபார் தி ஜியோகிராபிக்கல் டேட்டா ஃபார் தி தமிழ்நாடு, TNGIS, தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. யுனைடெட் நேஷன்ஸ் 1987 என்ன சொல்றாங்க அப்படின்னா வீடு இல்லாதவர்களுக்கு சர்வதேச உறைவிடம் தொடர்பான முக்கியமான வருடம். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஷெல்டர் ஃபார் தி ஹோம்லெஸ். அண்ட் பிளிப்கார்ட் கூட தமிழ்நாடு MSME எப்ப இது பண்ணிருந்தாங்க? 2021. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நடேச முதலியார் இருக்காரு. குடியரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா C ராஜாஜி இருக்கிறாரு, சாரி தந்தை பெரியார் இருக்கிறாரு. எமர்ஜென்சி ஆஃப் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேல் அப்படிங்கிறவங்க. சுதந்திரா பார்ட்டி 1959 C ராஜகோபாலாச்சாரி ஆரம்பிச்சாரு. 4312. 2011 சென்சஸ் படி நம்முடைய அடர்த்தி வந்து டென்சிட்டி 555. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? புதுக்குறவை என்று அழைக்கப்பட்டனர்.
சோ திருவிக்க அது ஓகே. சுப்பிரமணிய பாரதியார் ஹிந்து அன்னிபெசன்ட் நியூ இந்தியா ஓகே. சுப்பிரமணிய 1 and 3 ஒன்லி கரெக்ட். 1 and 3 ஒன்லி கரெக்ட். அன்னிபெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூ இந்தியா அப்படிங்கிறது ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. குமாரசாமி நாயக்கருடைய இயற்பெயர் வந்து ஊமைத்துறை. வள்ளுவர் என்ன சொல்றாரு? பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் எது என்று குறிப்பிடுகிறார்? வீரம் என்று குறிப்பிடுகிறார். பிறனாக்கம் பேணாத அழுக்கறுப்பன் யாரை வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அவ்விய நெஞ்சத்தான். அவ்விய நெஞ்சத்தான். துவை வேட்டி தாலாட்டு பாடவே தாய்மாமன் கட்டுவன் வேட்டி துவை வேட்டி ஒரு புதுசா ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்ப நீங்க சந்தன வேட்டி பட்டு வீட்டுல கல்யாணத்தை கட்டிருப்பீங்க. சந்தன வேட்டி ஏதாவது கோயில் அதுன்னு சொல்லி கட்டிருக்கலாம். துவை வேட்டிங்கிறது தாய்மாமன் சம்பந்தமான ஒரு வேட்டி. உற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் மேற்கான புறநாற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னா கல்வி, அதாவது எஜுகேஷன். சோ தமிழ் சங்கம், அதாவது 2ஆம் தமிழ் சங்கமா 3ஆம் தமிழ் சங்கம், இது ஒரு டவுட்டான கொஸ்டின். நக்கீர முக்கியமான புலவராக இருந்தார். இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தமிழ் சங்கம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தமிழ் சங்கம். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 2, 3 அப்படிங்கிறது 3ஆம் தமிழ் சங்கம் தான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ மேக்ஸ் ஒரு செவ்வக வடிவு நிலத்தில் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்ட 17 மீட்டர் எனில் 120 மீட்டர் ஸ்கொயர். 1, 2, 2, 3, 3, 3 முகமதிப்பு கொண்ட இரு பக்கம் உருட்டப்படும் பொழுது முதல் பகுதியின் முகமதிப்பை விட 2வது முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? ஆன்சர் வந்து 11. 10,790 ஏ பி 2 குழுக்களுக்கு 4:5 அப்படிங்கிற விகிதத்தை பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை 6,050. If CAT is equal to ABC, DOG is equal to DEF, CBN divided by AEC. எல்லாமே மேக்ஸ் ஈஸி தான். இதுக்கு வந்து MNQ ஆன்சர். 4 days A can finish a job in 6 நாள் முடிக்கிறார், B 12 நாள் முடிக்கிறார். எல்லாமே ஈஸியான கொஸ்டின். 4 நாள்ல முடிக்கலாம். நீச்சல் குளம் 24 மீட்டர் 15 மீட்டர் அகலம் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கை ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் பொழுது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஆன்சர் வந்து 36. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 8,500. A is to B is to C, 2 is to 3 is to 4, A by B, B by C, C A வந்து 8:9:24. So answer வந்து 8.25. இது ஓகே. இதுல வந்து 6.14 வரும், 1/4 வரும், 6 1/4 வரும். அது ஆன்சர் இல்ல. சோ டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்கறாங்கன்னு பாப்போம். அடுத்து பொது தமிழ். நிழல் போல தொடர்ந்தான் வந்து பாத்தீங்கன்னா வடிவ உவமை. இதுல உருவ உவமை வந்து நிதானம் இருக்கணும். இது வந்து வடிவ உவமை. பொருத்தமான பொருள் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் எடுப்பார் கைப்பிள்ளை. அடிக்கடி சொல்லுவாங்க எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். வருவித்தான் என்னது? பிறவினை. 9th நியூ புக்ல இருக்கு. மாணாக்கர்களே உங்களுக்கு சீரடை இல்லையோ என எவ்வகை வினா? இல்லையோ கொடை வினா. பரிவாதினி அப்படின்னா பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை. பரிவாதினி என்பது என்னது? ஒரு வீணை. இலக்கண குறிப்பு உணர்த்தினன் அப்படி இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பு தமிழர்கள் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல். கனை கொடிது யாழ் கொடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் கொழல். சொற்களை ஒழுங்குபடுத்தி குரல் வடிவம் உள்ள தொடர் வந்து பாத்தீங்கன்னா கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் கொழல். தவ பெருஞ்சுடன் தாய் போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. அகரவரிசை தாத்தா தீ தூத்து எல்லாமே ஈஸிதான். 9 அப்படிங்கிற வேர்ச்சல் வந்து 9. படி என்னும் வேர்ச்சலின் தன்மை உரிமை எதிர்காலம் பாட்டு வினை மற்றும் படிப்பேன். சரியான பொழுது ஓரளவு ஒரு மொழி மீ அப்படின்னா இந்த வான். பைங்கிறது இளமை, மேங்கிறது அன்பு. 4-3-1-2 4-3-1-2 இதுல ஈஸியான கேள்வி. ரினைசன்ஸ் தான் மர்மலட்சி. ரினைசன்ஸ்னால என்னது? மர்மலட்சி தான். சோ இதுல வந்து பிழையான இணையை கண்டறிக. ஏதான் பிழையான இணை, மற்ற எல்லாமே வந்து கரெக்ட். கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. சந்திப்பிழை பார்த்தல எழுதலாம். கடற்கரை உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பெயர்வு நிலப்பகுதிகளில் 10th புக்ல இருக்குது. தவறான இணை முரணி உடன்பட்டு. முல்லைப்பாட்டு வந்து நெஞ்சாற்றுப்படை. பட்டணப்பாலை வந்து நின்பாட்டு. 4-3-2-1 சோ தமிழ் தூதர் வந்து தன்னாயகமடிகள். பால்ராவையன் வந்து திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாதுரை. சொல்லின் செல்வர் ஆபி சேது பிள்ளை. ஐம்பெருங்காப்பியம் சுற்றோடு தம் முறையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் என்று சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் நிறைய புக்ல இருக்குது. குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு ராமேஸ்வரம் பெருங்கோயில். நாயக்கர் கால ராமேஸ்வரம். திருமல் நம்முடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சுதப்ப நாயக்கர் வந்து நிறைய கொடை அளிச்சிருப்பாரு. ராமேஸ்வரம். தேவநந்தி தேவராட்டம். புனரிடை மூழ்கி பொழிலிடை உழவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசினி கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெரும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கூடு. இத்தொழில் குமரி என்பது என்னது? கற்றாழை. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. ராமாமிர்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி வளர்ப்பு சட்டம். பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர். மலாலா வந்து பெண் கல்வி. ஆலவாய்னா மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடிய தடை விதிக்கப்பட்டவர் யாரு? முத்துராமலிங்க தேவர்.
இன்னு நாம் முன்னுகிறோம் தம்பி எத்தனை இன்னலுக்கு இடையே. தம்பினால யாரு? அண்ணாதான், அறிஞர் அண்ணா. சென்ட்ரியோ அண்ட் லிமரைக்கோ என்ற புதிய வடிவங்கள் தமிழ் கவிதையில் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன். பாவலர் மணி வாணிதாசன். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரது ஆபரணங்கள் தொலைவில் நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. என்னது? டைரி ஆந்திரங்கர். ஜெயகாந்தன் இயற்றாதது அறம், மற்றெல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தன்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் விலை. கும்பகர்ண எழுப்பும் காட்சியை கண்மு நிறுத்து சந்தம் என்னன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை. யானைதன் வாய்நிலை கொண்ட வலிதம் விளக்க குன்பகுதி மெய்ப்படிவம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை ஏற்றி தெளிவு செய்தது சோழன் நல்லிருந்தன்னார். இது பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரு கொஸ்டின், எல்லாம் பழைய புக்ல இருக்கு. சிதவெளி சொல்லின் பொருள் தலைப்பாகை. சீரா புராணம் யாருடைய உதவியால் நிறைவுற்றது? அபுல் காசிம். இரண்டடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி. விசும்பு என்றால் துலாக்கோல் அண்ட் விசும்பு என்றால் வானம், துளை என்று துலாக்கோல், கனல்கிறது நெருப்பு, களிர் பாத்தீங்க அப்படின்னா யானை, மறுப்புங்கிறது தந்தம். கீர்த்தனை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. தெம்மாங்க எப்படி பிரிக்கிறாங்க? தேன் குடல் பாங்கு. எல்லில் தைலம் போல எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துத்தே உணர்வடைவை இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு தெற்பெரியாழ்வார். தர்மசேனர் அப்பர் வாசிகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவாடியார் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பதின் மேல் தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி வரியில் என்பட்ட எதுகை வகையை பொலிப்பதுகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் இவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டிருக்க. நான் திடலில் ஓடினே தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். குமரன் மலையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். வஞ்சி திணைக்குரிய சீரமைப்பு தேமாங்காய் புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேலே ஒரு செய்யில் மட்டுமே வருவது. இது அகரவரிசை கோ நீ பவளம் புஷ்பகரம் லவீசிதா. வினையச்சம் ஓடி, அதான் வினையச்சம். வினைமுற்று வாக்குந்தான் வினைமுற்று வந்தான். ஒளி வேறுபாடு அறிந்து. மலை வேறு, மாறினது மலை, மாறினா வேறு. அலை என்றால் புற்று, கலை என்றால் நீக்கு, தலை என்றால் விலங்கு, இலை என்றால் இலைத்தல். 3 to 4 1. தமிழ் சொல் டெலிகேட்னா பேராளர், டெலிகேட் பேராளர். வேர் சொல்லி வினையாளன் பேர். அறை அப்படின்னா வினையாளன் பேர் என்னது? அறைந்தவர். எது தவறான எண்ணெய்? அகலாது, அது போகாது. அஞ்சிலேதி, அஞ்சிலோதினா அம் சில ஓதி பிளஸ் ஓதி, அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி. சரியான பிரித்தெழுது முறையை எடுத்துக்க. ஊன் புதிய விழா, ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவ்விழா. இயல் என்பது என்னது? உயிர்மை, உயிர் முதல் மெய்யீறு, புதிது மெய் முதல் உயிரீறு, ஆணிங்கிறது உயிர் முதல் உயிரீறு, அண்ட் வரம்ங்கிறது மெய் முதல் மெய்யீறு. எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு எழுதிடலாம். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாரு? தேவநாய பாவனா தான் உச்சம் தொட்டவர். ஊவேசாவல் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எங்க எழுதினாரு? ஆனந்த விகடன் எழுதினாரு. எல்லாருமே ஆனந்த விகடன் தான் எழுதுவாங்க. தமது தமிழ் கற்றலின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நான் பிச்சமூர்த்தி. 1937 அப்புறம் வருவாரு. காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், ஓமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, கவிஞர் வாணிதாசன். பிசிராந்தியார் என்னும் நாடக நூல் யாரு? நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்யும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அண்ணா பத்தி தான் 3 கொஸ்டின் இருக்குது. அண்ணாதுரை பிறந்த நாள்லாம் வருதுன்னா சொல்றாங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் உலக தமிழ் மாநாடு சொற்பொழியாற்றியவர் தேவநேய பாவனார். சோழ நாட்டை ஊட்டி வளர்த்தது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலே சோழ நாடு சோழடைத்து என்று கவிகள் போற என்று உரை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. சங்க இலக்கிய முத்தலிகை 26 எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ரைட்டு. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழியிலும் உள்ளன அப்படிங்கிறது தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டது? 3 வகை நடை. தமிழ் சிறுகதில் மணிக்கொடி காலம் முதல் தலைமுறை, மொத்தம் 3 தலைமுறை உண்டு. எழுத்து அதெல்லாம் உண்டு. கரகாட்டத்துக்கு துணையாட்டம் பாத்தீங்கன்னா மயிலாட்டம். திருவிக்க எழுதாத நூல் சைவத்தில் இருக்க நாயன்மார் வராது இருக்கிறாரு. மனுமுறை கண்ட வாசகம் அவர் எழுதல, அது யாரும் உங்களுக்கு தெரியும். விளக்குகள் பல தந்த ஒளி வில்லியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடகங்களையும் பெர்னாட்சா பாத்தீங்கன்னா கல்கி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்பு தொகை. திரிகடுகம் நூல் ஆசிரியர் நல்லாததார். ஈஸியான கொஸ்டின். சிறுங்கி பேரம் நாகரில் வாழும் தலைவன் குகன். அனகன் என்ற பெயர் யாரை குறிக்கிறது? ராமனை குறிக்கிறது. யாழின் வகைகள் 7. குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். போரிழந்தொடுத்த ஆரையில் நெடுங்கடி வார இருமன போல் மர்த்தகை காட்ட தற்குறிப்பேற்ற அணி. உமர்புரவல் எழுதிய வேறு முதுமொழி மாலை.
பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இரண்டாவது திருமொழியின் அணி வேறு பேர் சிலேடை அணி. மனுமதி ஒரு கிளை கதை வந்து பாத்தீங்கன்னா சிவபகவான் சரிதம். சிவபகவான் சபதம் வந்து கல்கி. ரகசிய வழி வந்து நம்முடைய லிட்டர் எழுதியிருப்பாரு 1891 1991. உலகம் நிலையற்ற பாடி சித்தர் குதம்பை சித்தர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து டஃப்பான கொஸ்டின் தான். கட் ஆஃப் வந்து ஒரு 145 அந்த ரேஞ்ச் இருந்தாலும் நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதோட கட் ஆஃப் என்ன வரும் ஏது வரும் அப்படிங்கிறது ஒரு நாள் அனலைஸ் பண்ணி சொல்றோம். ஜெனரல் இங்கிலீஷ் ஆன்சருக்கு அடுத்த வீடியோல அப்லோட் பண்றோம். நன்றி.